இல்லை 71வது எபிசோட பேர்லாம் பார்த்தா போன எபிசோட நாமியும் யூசப்பும் மிரண்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு ஜந்து வருதுடான்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பெரிய ஜெயிண்ட் மனுஷன் வந்துகிட்டு இருக்கான். உடச்சுக்கிட்டு வரான். வந்தோடனே நாமி யூசப் மிரண்டாங்க. யாருடா இவன் சொல்லிட்டு 2 பேர் நின்றுகிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா அவன் பக்கத்துல வந்து நான் சொல்றதுக்கு நீங்க பதில் சொல்லுங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. நீங்க கேளுங்க சார் நாங்க பதில் சொல்றோம்னு சொல்றாங்க. பார்த்தா என்ன சொன்னாங்கன்னே தெரியும். மிரண்டு பேர் நின்றுகிட்டு இருக்காங்க. அவங்க ஆல்கஹால் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. எங்கள்கிட்ட கொஞ்சமா இருக்கு சார்ன்னு சொல்றா. சரி அதை கொண்டு வாங்க, அது எனக்கு போதுன்னு சொல்றாரு ஜெயிண்ட் மனுஷன். அது ஒன்னும் குடிக்கிறதுக்கு இல்ல, அது சமைக்கிறதுக்குன்னு சொல்றாங்க அவங்க. சடனா அவர் கத்துறாரு. என்னன்னு பார்த்தா பின்னாடி ஒரு டைனோசர் வந்து அவரையே கடிச்சுக்கிட்டு இருக்கு. சொல்லமாடா அந்த ஏரியால இருக்குன்னு சொல்லிட்டு மிரண்டுகிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா ஒரு ஸ்வாட் எடுக்காரு. டைனோசர் 2 துண்டா வெட்டி வீசிட்டாரு அவரு. நாமி யூசப் மிரண்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. டைனோசர் தலையை கழட்டிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரு. அந்த பிராகி எல்பு ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கத்துறாரு அவரு. நான் இன்னைக்கு டின்னர் செய்ய போறேன், உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா அவங்க மிரண்டு மயங்கிரவே செஞ்சுட்டாங்க. ஒன்னு யூசப் சொல்றான் நம்ம செத்த மாதிரி நடிப்போம் அவர் போயிருவாருன்னு சொல்லிட்டு அவர் தொட்டுலாம் பாக்காரு. அவங்க அசையாமலே இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீனை கட்டுறாங்க. பார்த்தா நம்ம லூஃபியை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட டைனோசரை பார்த்து நம்மளால என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. இது பார்க்கவே சூப்பரா இருக்கு. உடனே வீவ்லாம் மிரண்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. டே லூஃபி நம்ம பார்த்து தாண்டா இருக்கணும், இங்க எது வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு மிரண்டு நின்றுகிட்டு இருக்கா. அங்க பாரு வீவி மவுண்டெயின்லாம் இருக்கு, நம்ம அங்க போலாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே அங்க டைனோசர் இருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால அந்த பக்கம்லாம் போக கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கா. பார்த்தா நம்மளால நிக்கிறதே டைனோசர் தலை மேலதான் நின்றுகிட்டு இருக்கான். முதல்ல இறங்கி வாடா, தேவையில்லாத வேலை எல்லாம் பார்க்காதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தா அப்படி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். டைனோசர் கண்ணு பக்கத்துல போய் நின்றுகிட்டு இருக்காம. டைனோசர் என்னை கீழே இறக்கி விடுறா, உன்னை அதனால கூட்டு போக முடியும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. நான் சொல்ற திசையில போன்னு சொல்றான். பார்த்தா டைனோசர் மதிக்க மாட்டேங்குது, அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. கழுத்தை நெரிச்சு திருப்புறான். என்னடா இப்பெல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு விவி மிரண்டு நின்றுகிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஒரு பெரிய சத்தம் வருது. என்னன்னு பார்த்தா இன்னொரு டைனோசர் அங்க இருந்து ஓடி வந்துகிட்டு இருக்கு. சரி நான் தெரியாம கழுத்தை நெரிச்சிட்டேன்னு சொல்லிட்டு லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா சடனா சந்தோஷமா சிரிக்கான். பார்த்தா அவன் நிக்கிறதே சின்ன டைனோசர் தான். இதுக்கு மேல பெரிய பெரிய டைனோசர் எல்லாம் இருக்கு. டே லூஃபி முதல்ல இறங்கிவான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காவா. டைனோசர்லாம் உண்மையிலே பெருசா இருக்கு. இங்க இருந்து பாக்கவே சூப்பரா இருக்கு. நான் பெருசு மேல ஏற போறேன்னு சொல்லிட்டு பெருசு தலையில போய் ஏறி நின்றுகிட்டு இருக்கான். ஒவ்வொரு டைனோசர் பாஞ்சு பாஞ்சு அவனை கடிக்க வருது. இருந்தாலும் நம்மளால தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கான். நம்மளால வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்கான். டைனோசருக்குள்ளே பாஞ்சு கடிக்க வருது. நம்மளால குதிச்சு ஒவ்வொரு டைனோசர் தலைமையில ஏறுதான். அதுக்கப்புறம் சறுக்கு மாதிரிலாம் வழுவிக்கிட்டு போய்கிட்டே இருக்கான் லூஃபி. வேற லெவலா ரோப் மாதிரி தப்பிச்சு போறான். மாஸ் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்க ஒரு கேவ் மாதிரி இருக்கு. அங்க என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பாக்க நினைக்கான். வா விவி நம்ம அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு நின்றுகிட்டு இருக்கான். விவி மிரண்டு நிக்கா. ஏன்டா இவன் இப்படிலாம் பண்றான்னு சொல்லிட்டு அடனா ஒரு டைனோசர் சுத்திக்கிட்டு விட்டு அதை கடிச்சு திங்க ஆரம்பிச்சுட்டு லூஃபியவே. பார்த்தா லூஃபி வயிற்றுக்குள்ள போயிட்டான். இங்கிரவும் செஞ்சுட்டு அது முழுங்குன்னா அடுத்த செகண்ட் என்னன்னு தெரியல இன்னொரு ஜெயின் மனுஷன் வந்துட்டான். 2 துண்டா வெட்டிட்டான் அந்த டைனோசரை. நம்ம லூஃபியை கடிச்சு தின்னுச்சுல, அது ஸ்ட்ரெயிட்டா ஓட்டை ஆயிருச்சு. லூஃபி மேல இருந்து கீழே வந்து விழுந்துட்டான். இன்னொரு ஜெயின் மனுஷன் வந்தாருல, அவர் லூஃபியவே காப்பாத்திட்டாரு. லூஃபி மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவர் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. நீ இந்த ஜங்கிள்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கியாடா ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. நீ தாண்டா ரொம்ப நாள் கழிச்சு என்னோட ஃபர்ஸ்ட் கெஸ்ட்னு சொல்றாரு. மனிதர் தானா இவ்வளவு பெருசா இருக்கீங்களேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. ஆமாடா நானும் மனிதன் தாண்டா, ஆனா நான் வந்து டோரிடா எல்பு ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர் சொல்றாரு. பார்த்தா இவர் இன்னொருத்தர். எத்தனை பேர் இருக்காங்கன்னே தெரியல. இதை பார்த்துட்டு விவியும் காரவும் மிரண்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாமே வந்து ஜெயிண்ட் தான் இருப்பாங்களான்னு சொல்லிட்டு மிரண்டு நின்றுகிட்டு இருக்காங்க. லூஃபி நான் ஒரு பைரட்னு சொல்றான். நம்மாலு காரம் மிரண்டு மயங்கினதான். அப்புறம் பேச்சு முச்சே இல்லாம இருக்கு. இங்க ஒரு பக்கம் லூஃபி சொல்றான் அது என்னோட ஃப்ரெண்டு விவி காரம்னு சொல்றான். உன்னோட ஃப்ரெண்ட்ஸா அவங்களே என்னோட வீட்டுக்கு நான் அழைக்கிறேன்னு சொல்றாரு. பார்த்து அந்த கேவுமா இருந்துச்சுல, அதுதான் அவரோட வீடே. அப்புறம் பார்த்தாங்க யாரை காட்டுறாங்கன்னா இங்க பிராகி தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் ஒரு டைனோசரை கொன்னாருல, அதை சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பக்கம் ஊசப்பும் நாமையும் காட்டுறாங்க. பார்த்து செத்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க பக்கத்துலதுக்கு அவர் வச்சிருந்திருக்காரு. ராகி திரும்பிலாம் பாக்காரு. இவனுக்கு என்னடா செய்யறானுன்னு சொல்லிட்டு பார்த்தா அவனுக்கு பேச்சு மூச்சு இல்லாமலே இருக்காங்க. சரி என்னோட இமேஜினேஷன் தான் போலுக்குன்னு சொல்லிட்டு திரும்பி சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு. நாம இப்படி செத்த மாதிரியே நடிப்போம், கொஞ்ச நேரம் கழிச்சு எஞ்சி போயிருவோம்னு சொல்லிட்டு நாமி பிளான் பண்றா. அவர் நம்மள தின்றுவார் நினைக்க, நம்மளே சுட்டு திங்க போறாருன்னு சொல்லிட்டு உசப் மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கான். டைனோசர் மீட் உண்மையிலே எம்மியா இருக்கும், சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு பிராகி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா இங்க உசப்பும் நாமி அனல் வேகத்துல அப்படி தப்பிச்சங்கிறது போய்கிட்டே இருக்காங்க. வேகமா ஓடுதாங்க. எப்படியாச்சுங்கிறது தப்பிச்சு போயிடணும்னு சொல்லிட்டு ஸ்கேட் போர்டு மாதிரி அடிச்சு வந்துட்டாங்க. அப்பாட அங்க இருந்து தப்பிச்சாச்சுப்பா, இனிமேல் இந்த ஐலண்ட் விட்டு கிளம்பணும்னு சொல்லிட்டு நாமி பாத்துக்கிட்டு இருக்கா. இதான் நின்றுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு காட்டு புலி வந்து நின்றுகிட்டு இருக்கு. வேற லெவலா நிக்காது. அது வேற லெவலா இவங்களை துரத்த ஆரம்பிச்சுட்டு வந்த இடத்த நோக்கியே திரும்பி அனல் வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்காங்க அவங்க. பார்த்தா பிராகி அங்கதான் நின்று இருக்காரு. பார்த்தா இன்னொரு பக்கம் டைனோசர் வருது. அது அனல் வேகத்துல திரும்பி துரத்திட்டு வருது. இந்த 3 பேர் இந்த திசையை நோக்கி ஓடுறாங்க. டைனோசரை பார்த்துட்டு மிரண்டாவா நாமியை துரத்திட்டு வருது. என்னன்னு பார்த்தா அதுக்குள்ள யாரோ வந்துட்டாங்க. பார்த்தா நம்மளும் பிராகி தான் வந்து நின்றுகிட்டு இருக்காரு. பார்த்தா பிராகியை பார்த்துட்டு பயந்து ஓடுது. இங்க நாமி உசப் மிரண்டாங்க. வந்த இடத்துக்கே வந்து மாட்டிக்கிட்டோமானான்னு சொல்லிட்டு இவரை காப்பாத்தனா நான் என்னனாலும் செய்யணும்னு சொல்லிட்டு நாமி பாத்துக்கிட்டு இருக்கா. உன்னை பிராகி வராரு. டே நீங்க முடிச்சிட்டீங்களா? நான் சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டேன்டா, கொஞ்சம் ஆல்கஹாலை மட்டும் கொடுங்கடா, நம்ம வேற லெவலா சமைச்சு முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இருக்காரு பிராகி. பார்த்தா அவர் இடத்துக்கு கூட்டு போயிட்டாரு. இவங்களுக்கு பெரிய
பெரிய சமைச்சு ஒரு மீட்டே கொடுத்திருக்காரு அவரு. டைனோசர் சாப்பாடு இது நல்லா சாப்பிடுங்க, சூப்பரா இருக்குன்னு சொல்றாரு அவரு. என்னோட ஃப்ரெண்ட்ஸே நீங்க என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்றாரு பிராகி. எங்களுக்கு வேண்டாம், நாங்க சாப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அவங்க. டைனோசர் சாப்பாடு சூப்பரா இருக்கும், சாப்பிடுங்கன்னு சொல்றாரு அவரு. பார்த்தா மிரண்டு போய் நின்றுகிட்டு இருக்காங்க. நம்ம சின்ன வயசுல செத்துருவோமா நாமி, ஒரு ஜெயிண்ட் மனுஷன் நம்மள கொண்டு வரான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கான் உசப். எப்ப வந்து சரியாகும், நம்ம எப்ப இங்க இருந்து கிளம்புவோன்னே தெரியலன்னு சொல்லிட்டு நாமி மிரண்டுகிட்டு இருக்கா. உசப் அப்படியே அழுவுதான். நம்ம இங்க இருந்து முதல்ல தப்பிக்கணும், 3 நாள் சாப்பிடாம இருந்த கூட சரிதான் சொல்லிட்டு அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்காங்க. நாமி என்ன நினைச்சானே தெரியல. பிராகி உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. இந்த ஊருக்கு வந்தா எப்ப லாக் போஸ்ட் வந்து ரீஸ்டோர் ஆகும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. 1 வருஷம் ஆகும்னு சொல்றாரு. சொன்னோன்னு மிரண்டு கீழே விழுந்துட்டா. ஒரு வருஷமா நம்ம இங்கதான் இருக்கணுமான்னு சொல்லிட்டு 2 பேரும் அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் ட்ரோகியை காமிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம லூஃபி சும்மாவே எல்லாரும் கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருப்பான். பார்த்தா அவங்க கொடுத்த டைனோசர் சாப்பாடையும் வாங்கிட்டு நல்லா சாப்பிடுதான் அவன். உங்க சாப்பாடு உண்மையிலே வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. உங்களோட சாப்பாடு நல்லா தான் இருக்கு, ஆனா என்ன அது ரொம்ப சின்னதா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. இவன் டைனோசர் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், அவன் சாஞ்சி கொடுத்ததை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. ஷிப்ல வந்து ஒரு முரட்டுத்தனமான ஒரு செஃப் இருக்காரு, அவர் தான் செஞ்சு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நல்லா இல்லன்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அவனே வந்து உங்களை அடிப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. என்னது அவன் என்னை அடிப்பானான்னு சொல்லிட்டு ட்ரோகி டென்ஷன்ல வராரு. நீ நல்லா ஃபன்னியா இருக்கடான்னு சொல்லிட்டு காலைல அடிச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. தனியா ஏன் எத்தனை நாள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க, இது உங்களோட வில்லேஜான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் எல்பாஃப் வில்லேஜ்ல இருந்து வரேன்டா, நான் அங்க உள்ள வாரியர்னு சொல்றாரு. கிராண்ட் லைன்ல வேற இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. எதுக்காண்டி இங்க இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறான். ஒரு ரூல்ஸ் காண்டி தான் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. இந்த மாதிரி ரூல்ஸ் சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, 2 சைடுக்காரங்களுக்கும் அந்த எல்பாஃப் கார்டு சொல்றவரா அந்த சண்டை நிப்பாட்டவே கூடாது. அது வரை அந்த ஊரை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு நம்ம சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். கடைசியில எவன் சர்வே ஆகி நிக்கிறானோ அவன் தான் ஜெயிச்சதா அர்த்தம் சொல்றாரு அவர். நீங்க என்னதான் சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப நான் என்ன சொல்ல வரோம்னா, இந்த இடம் தான் எங்களோட பேட்டில் கிரவுண்ட். எப்ப வந்து சிக்னல் கிடைக்கோ அப்ப நாங்க சண்டைய ஆரம்பிக்கும், எப்ப சிக்னல் முடியுதோ அப்ப நாங்க சண்டை ஸ்டாப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. நானும் இன்னொரு டூயல் போட்டுக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாரு. ரொம்ப நாளா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனா 100 வருஷம் ஆகி சண்டை முடியவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. என்னது 100 வருஷமா சண்டை போட்டீங்கன்னு சொல்லிட்டு மிரண்டுட்டான். கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கும். நாங்க உங்க வாழ்க்கையில இருந்து 3 மடங்கு வந்து அதிகமா தான் இங்க வாழ்வோம்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. 3 மடங்கு இருந்தாலும் ஏன் 100 வருஷமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இதுல சண்டை போடுறதுல அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு விவி கேக்குறா. உங்க சண்டையை ஸ்டாப் பண்ணலாம்லான்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு, கண்டுக்கிடவே மாட்டுக்காரு. அடுத்த சீனை யாரா கட்டுறாங்கன்னா நம்ம சாஞ்சி தான் கட்டுறாங்க. நம்மளால ஒரு டைனோசரை அடிச்சுட்டு தரதனை இழுத்துட்டு வரான், நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு வாரான். இன்னொரு பக்கம் ஜோரா வாரான், அவன்லாம் ஒண்ணு கூட அடிச்சுக்க மாட்டான், நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு வாரான். சடனா 2 பேரும் ஒரே பாயிண்ட்ல மீட் பண்றானுங்க. சோரோங்க சாஞ்சிங்க நான் தான் வின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்றானுங்க. அவனுங்க நீ தோத்துட்டு நீ சொல்றான், நீ தோத்துட்டு நீ சொல்றான். அப்பதான் 2 பக்கத்துல வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா சாஞ்சி குள்ளதான் ரொம்ப பெருசா இருக்கு, நீளமா இருக்காது. நீளம் ஒண்ணு பெருசு கிடையாடா, என் குள்ளதாண்டா பாக்க வெயிட்டா இருக்கு, நான் தாண்டா ஜெயிச்சேன்னு சொல்றான். சமைச்சு பார்த்தா என் குள்ளதாண்டா தரமா இருக்கு, உன் குள்ளதான் அந்த அளவுக்கு எல்லாம் இருக்கா சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் சமைக்கிறதுக்கு மட்டும் எதுவும் பேசக்கூடாது சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேசுறாங்க. ஒரு சின்னதை புடிச்சிட்டு வந்துட்டு என்னடா இந்த பேச்சு பேச சொல்லிட்டு அவனுக்குள்ளே சண்டை வந்துருச்சு. இருக்கானுங்க. ஒரு பக்கம் வல்கோனெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த சிக்னல் வரதுக்குள்ள எவன் மேரி கப்பலுக்கு ஒரு நல்ல இறையா தூக்கிட்டு வரானோ அவன் தாண்டா வெற்றி அடைஞ்சான்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு இது ஓகேன்னு சொல்றான் சோரோ. லூஃபி மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கான். வல்கோன வர வெடிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு ஒன்னு ட்ரோகி எந்திக்காரு. சரி சிக்னல் வந்துருச்சு நான் ஆரம்பிக்க போறேன்னு சொல்றாரு. பார்த்தா ட்ரோகியும் சண்டை போட போறாங்க போலுக்கு. இவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்கு. சாப்பிட்டதை தூக்கி போடுறாரு, சண்டைக்கு தயாராகிறாரு அவரு. வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரோகி முதல்ல கிளம்புறாரு. பார்த்தா அவர் இப்பதான் சொல்றாரு, இது ஒரு சிக்னல், 100 வருஷமா நாங்க ஒரு டூயல் போட்டுக்கிட்டு இருக்கோம், அது இன்னும் முடியலன்னு சொல்றாரு. எதுக்காண்டி சண்டை போடுறீங்க, ஏன் சண்டை போடுறீங்க, அது 100 வருஷமா போடுங்கன்னு சொல்லிட்டு நாமி கேக்குறா. ஏன் சண்டை போடுறோம்லாம் எங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் எனக்கு மறந்துடுவது செஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு பிராகி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அவங்க ரொட்டினா செய்யறதுனால அவனுக்கு எதுக்காண்டி சண்டை போடுறேன்னு ரீசனே அவனுக்கு இன்ன வரைக்கும் தெரியல. 100 வருஷமா சண்டை போட்டு சாவறதுக்காண்டியா, ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு விவி கேட்டுக்கிட்டு இருக்கா. விவி சொல்றான், விவி நீ கொஞ்சம் அமைதியாரு, நீ நினைச்ச மாதிரி சண்டை கிடையாது, இது அவங்களுக்குள்ள வாழ்க்கையா இருக்கும், அதெல்லாம் நீ விடுன்னு சொல்றான் லூஃபி. மாட்டா நீ சொன்னது கரெக்ட் தான்டா, இது எங்களோட கர்வம், இது எங்களோட வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா 2 பக்கமும் 2 பேரும் வேற லெவலா வராங்க. பார்த்தா வெறித்தனமா மோதுதாங்க. மோதன ஒளியில அங்கிருந்து சத்தமே தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. விவி லூஃபி எல்லாம் பார்த்துட்டு மிரண்டாங்க. லூஃபி அப்படியே சாயிரான். இவ்வளவு பெரிய டூயலா சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் டைனோசர் வருது. பார்த்தா ஒரு வீடு மாதிரி இருக்கு. ஸ்ட்ரெயிட் அந்த டைனோசர் வந்து அந்த வீட்டையே கடிக்கி என்னன்னு பார்த்தா பல்லே உடஞ்சிருச்சு. பார்த்தா மிஸ்டர் 5 அங்க வரான். டே டைனோசர் இங்க இருந்து ஓடுடான்னு சொல்றான். பார்த்தா டைனோசர் டென்ஷனா இதை கடிக்கலான்னு வருது இவங்க 2 பேரையும். அதுக்குள்ள 10,000 கிலோ பிரஸ்ன்னு சொல்லிட்டு பாஞ்சு மிஸ் வெலண்டே வந்து ஒரு ஓடு போடுறா. பார்த்தா இவனுங்களும் அந்த ஐஸ்லாண்ட் வந்து நின்றுகிட்டு இருக்கானுங்க. வீட்டு ஒரு சின்ன வீடு மாதிரி இருந்துச்சு, அந்த வீட்டுக்குள்ள போறானுங்க. பார்த்தா நம்ம மிஸ்டர் 3 தான் நின்றுகிட்டு இருக்காரு. என்ன பவர்தான்டா இருக்கு, இந்த வீட்டையே சூப்பரா கட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா மிஸ்டர் 5. இந்த மிஷனுக்குள்ள நீ உள்ளலாம் நுழையாத, இது இன்ன வரைக்கும் எங்க மிஷனா தான் இருக்குன்னு சொல்றா மிஸ்டர் 5. அதனால இதுக்குள்ள நுழையாம இருக்குன்னு சொல்லிட்டு மிஸ்டர் 5 மிஸ் வெலண்டே நீங்க ஆல்ரெடி வீக்கா இருக்கீங்க, இதுக்குள்ள நீங்க நுழையாதீங்க, இந்த ஆர்டர் எனக்கு வந்துருச்சு
போச்சுன்னு சொல்றான் மிஸ்டர் 3. இந்த ஐலாண்டுக்கு நான் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்டா, இதை முதல்ல பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் தூக்கி போடுறாரு அவரு. ரோகியோட போட்டோவும் தான் அதுல போட்டிருக்கு. ஏன்ஷியன்ட் லெஜெண்ட்ல இவங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து போஸ்டர் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு மிஸ் வெலாண்டே பாத்துக்கிட்டு இருக்கா. இவங்க 100 வருஷமா இந்த ஐஸ்லாண்ட் தான் இருக்காங்க, வேற எங்கேயும் போலன்னு சொல்றான் மிஸ்டர் 3. இவங்களோட பவுண்டியை பாடா 100 மில்லியன் பெரிடா, இவங்கள போட்டு தள்ளிட்டு அதை எடுத்துட்டு போய்கிட்டே இருக்க போறான்னு சொல்றாங்க. 200 மில்லியன் பெரிடா, அது எனக்கு வேணும்னு சொல்லியிருக்கான் மிஸ்டர் 3. எப்பவுமே சூப்பர் கிரிமினலும் சூப்பர் மூளை யூஸ் பண்ணி சூப்பரான கிரிமினலை தாண்டா புடிச்சிட்டு போய்கிட்டே இருப்பான்னு சொல்றான் மிஸ்டர் 3. அது மாதிரி நீங்க இங்க என்ன பண்ணாலும் என்னோட இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு தாண்டா நீங்க பண்ணணும்னு சொல்றான் மிஸ்டர் 3. சொல்லிக்கிட்டே இருக்கான். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டனை மறந்துங்க. See you, bye.